என்ன நடக்க போகுதுன்னு நல்லா கேட்டுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையே சுவிசேஷமாக கர்த்தர் மாற்றுவார். Your story, your life is going to be the gospel for somebody else. உன்னுடைய கதை வேறொரு நபருக்கு ஒரு சுவிசேஷமாக, ஒரு நற்செய்தியாக கர்த்தர் மாற்றுகிறாரு. ஹல்லேலூயா. இப்பயே கர்த்தர் உங்கள் மத்தியில வேலை செய்ய துவங்கிட்டாரு, உங்களை குணப்படுத்த துவங்கிட்டாரு. உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்யாமல் கர்த்தர் விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீயே கர்த்தருடைய சித்தம். The plan of God is not something else. The plan of God is just you. கர்த்தருடைய திட்டம் என்னன்னா வேற ஒரு திட்டம் கிடையாது. திட்டமே நீங்க தான். கர்த்தர் உன்னை கொண்டே ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார்னா, திட்டத்தை எழுதுங்கன்னு சொன்னா என்னத்தை நம்ம எழுதுவீங்க? உங்க பேரை எழுதுவீங்க. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் எழுதுவாரா இருக்கும். கர்த்தர் இடத்துல what is your plan? He will write Ebenezer. அப்படி போல கர்த்தருடைய திட்டமே யார் தெரியுமா? நீங்க தான்.